லைன் சிக்ஸ் ட்ரெயின் தெரியலக்கா. ஆமா. சரி சரி. முடிஞ்சுட்டா பாரு. இவங்கிட்ட கூட பண்ண சொல்லாமா கவனத்தில் பண்ண சொல்லுங்க. கேட்குறாங்க. அதான் வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேண்டாம், நான் தனியாக பண்ணுறேன். கொடுத்துருக்கேன். வரலையா எனக்கு? இல்லைன்னா இந்த இதில் போட முடியுமா ப்ரௌசர்ல? ப்ரௌசர்ல உங்களோட இதுல. சரி, ஓகே சார். ஈல எல்எஸ்எஸ் குள்ள போங்க. ஈல எல்எஸ்எஸ். ஆமா, ஈல பிஎம் எல்எஸ்எஸ் இருக்கு. ஓகே ப்ரௌசர் குள்ள போங்க. ஓகே சார். அக்கா எல்லாருமே உங்களுடைய நேம் கொடுத்துருங்கக்கா, ரீநேம் பண்ணி. அக்கா ஃபோன் நேம் போட்டிருக்கீங்களாக்கா, அவங்களுடைய நேம் கொடுங்கக்கா.
ஹலோ. சாம்சங் போட்டிருக்கீங்களாக்கா? அவங்க ரீநேம் பண்ணிக்கோங்கக்கா. ஹலோ, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஹலோ. நான் பேச கேக்குதா? எஸ் சார். எஸ் ஓகே சார், கேக்குதுங்க சார். ஓகே, வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்களா? சார் சந்தி அக்கா மட்டும் கேக்குறேங்க சார். அவங்க தான் மெயினாக வரணும். வந்துட்டாங்களா எல்லாரும்? சார் எல்லாருமே வந்துட்டோம் சார். ஓகே ஓகே. இந்த ப்ரோக்ராம் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு ட்ரைனிங் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். அது பேர் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, லீன் சிக்ஸ் சிக்மான என்ன, அதில் எத்தனை கிரேட் இருக்குது, அதை நம்ம எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்கிறது, கஸ்டமருக்கு இதனால என்ன பெனிஃபிட்டு, ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன. இது வந்து ஒரு புதுமையான ஒரு டெக்னிக்கலான ஒரு ட்ரைனிங் இது. ஓகே. லீன் சிக்ஸ் சிக்மா அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கான ஒரு டெக்னிக். ஓகேங்களா, எழுதிக்கோங்க. லீன் சிக்ஸ் சிக்மா அப்படின்னா என்னன்னா, ஒரு இட் இஸ் அ ப்ராப்ளம் சால்விங் டூல். ப்ராப்ளம் சால்விங் டூல்னா என்ன? ஒரு பிரச்சனையை தீர்ப்பது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த லீன் சிக்ஸ் சிக்மா வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லீன், இன்னொன்று வந்து சிக்ஸ் சிக்மா. ரெண்டுமே வேற வேற கான்செப்ட் ஆக்சுவலா. ஸோ லீன்ங்கிறது ஒரு கான்செப்ட், சிக்ஸ் சிக்மாங்கிறது இன்னொரு கான்செப்ட். ஓகே. இந்த ரெண்டு கான்செப்டையும் வச்சுட்டு நம்ம உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா,
இதுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணதான் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா. இப்போ இப்போ நமக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம எப்படி சால்வ் பண்றோம்? பொதுவாக வந்து எமோஷனா வந்து சால்வ் பண்றோம். அப்படி. உங்க வாய்ஸ் ஓகேவா? சார் கேட்கல சார். வாய்ஸ் ஓகேவா இப்போ? ஓகே, இப்போ கேக்குதா? எஸ் சார். ஓகே, சரி. இப்போ இப்போ இது ரெக்கார்ட் ஆகுதா சரண்யா? இது ரெக்கார்ட் ஆகுதா? சார் ரெக்கார்டிங் தான் சார். ஓகே ஓகே சரி. ஓகே சார். இப்போ வந்து லீன் சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் டூல். அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணதுக்கான ஒரு மெத்தட். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்றோம்? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம வந்து அதை எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் வந்து நம்ம திட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பி எப்படி திட்டுறது அப்படி யோசிப்போம். அது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சு, உடனே நம்ம வந்து கோவப்படுவோம். அது இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டமாச்சு அல்லது வந்து மார்க் கம்மியாயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கட்டும், நம்ம வந்து அதை எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ஒரு கம்பெனியில் கூட பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும்போது நம்ம வந்து எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுவோம். எமோஷனலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து 99% வந்து தப்பான முடிவாக தான் இருக்கும். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ண அப்படின்னா, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமா ஒரு பிரச்சனையை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு அப்படின்னா அதுவே வந்து நமக்கு பெரிய பெனிஃபிட்டை தந்துடும். ஸோ லீன் சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இது மட்டும் எழுதிக்கோங்க. லீன் சிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க, லீன் சிக்ஸ் சிக்மானா என்னன்னு கேட்பாங்க. ஸோ லீன் சிக்ஸ் சிக்மா அப்படின்னா இட் இஸ் ஏ ப்ராப்ளம் சால்விங் டூல். இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது, இந்த லீன் சிக்ஸ் சிக்மாவை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து லீன், இன்னொன்று வந்து சிக்ஸ் சிக்மா. ஆக்சுவலாக ரெண்டு கான்செப்ட் இருக்குது. லீன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சிக்ஸ் சிக்மாங்கிறது இன்னொரு கான்செப்ட். ஓகே, இதை நீ லைட்டாக சொல்லித்தரேன், நீ அதில் நீ புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் இப்போ நமக்கு அப்ளை பண்ணுறவங்களா யாரு? ஒரு மேனேஜர்ஸு, சூப்பர்வைசர்ஸு, என்ஜினியர்ஸு, ஜெனரல் மேனேஜர்ஸ், ஓனர்ஸு, இது மாதிரி வந்து ஒரு கம்பெனியில் பெரிய பெரிய பொசிஷனில் உள்ளவங்க தான் வந்து இந்த லீன் சிக்ஸ் சிக்மா வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஒரு கம்பெனியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? யாராவது சொல்லுங்க, அல்லது சாட் பாக்ஸில் போங்க. ஒரு கம்பெனியில் பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன? எந்த பிரச்சனையை சால்வ் பண்ண அவங்க நினைப்பாங்க? சாட் பாக்ஸில் போடுங்க அல்லது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. உதாரணத்துக்கு சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அது ஒரு பிரச்சனை தானே. இன்னொன்று, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வருது, நிறைய கம்ப்ளைண்ட் வருது, டர்ன் ஓவர் கூடல, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, எம்ப்ளாயிஸ் அடிக்கடி ரிசைன் பண்ணிடுறாங்க, எம்ப்ளாயிஸ் டர்ன் ஓவர் இருக்குது, இது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வாரண்டி வருது, நிறைய ரிப்பேர்ஸ் வருது, ஏதோ இது மாதிரி. இன்னொன்று, எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல,
இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை என்ன நோட் பண்ணிட்டீங்களா? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நான் சொன்ன இந்த ஒரு 6-7 பிரச்சனை சொன்னேன் இல்லையா, அட்லீஸ்ட் 1 or 2 வந்து டைப் பண்ணுங்க. மேன் பவர் லாஸ்ட், ஓகே. சேல்ஸ் கம்மியாச்சு, ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்குது, சேல்ஸ் கம்மியாக இருக்குது, டர்ன் ஓவர் கம்பெனியோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் கம்மியாக போகுது, லாஸ் ஆகுது. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ஒரு ஒரு கம்பெனியில். நான் சொல்ல சின்ன சின்ன பிரச்சனை கிடையாது. டீ காரன் லேட்டாக வந்துட்டான், டாய்லெட் தண்ணி வரல, இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. பிரச்சனைங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து யார் ஃபேஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ், அவங்க கம்பெனியில் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னா, இப்போ வந்து இந்த டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். லீன் சிக்ஸ் சிக்மா வச்சு சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையே கிடையாது, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். ரெவன்யூ, ப்ராஃபிட், எக்ஸ்பென்ஷன், எஸ், ஓகே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாராவது ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா நீங்க அதை அழகா சொல்ல தெரியணும். இப்போ இது மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து நம்மளுடைய கஸ்டமர் அவங்க கம்பெனில ஃபேஸ் பண்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சேலரி கம்மியா இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கஸ்டமர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு இந்த பாருங்க, உங்களுக்கு சேல்ஸ் கம்மியா இருக்குது, நான் லீன் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் நான் பண்ணி தரேன், உங்களுக்கு பண்ணிட்டு சில விஷயங்கள் செஞ்சு தரேன். அது மூலமா வந்து உங்களோட சேல்ஸ் வந்து இப்போ வந்து 10 கோடி இருக்குன்னா நான் 100 கோடியா மாத்தி தரேன் அப்படி சொன்னா அந்த கம்பெனில அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தருவாங்களா தர மாட்டாங்களா? எஸ் ஆர் நோ போடுங்க. அந்த கம்பெனியை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சேல்ஸ் எப்படி எடுக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்ண நிலைமையில போயிட்டு இருக்குது. அப்போ நம்மளோட கஸ்டமர் அங்கே போயிட்டு நான் உங்க சேல்ஸை வந்து நான் 10 கோடிலேருந்து 100 கோடியா மாற்றி தரேன், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 90 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தருவாங்களா தர மாட்டாங்களா? ஓகே, தருவாங்கன்னா எவ்வளோ தருவாங்க? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா சேல்ஸ் கொண்டு வரவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம். ஒரு 100 கோடி ரூபானா அதுல இருந்து 1%னாலே 1 கோடி ரூபா வருஷத்துக்கு. 1 கோடி டிவைட் பை 12 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபா மாசம். அவருக்கு 8 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கலாம். அவர் கேட்கறது எவ்வளவு? எனக்கு ஒரு 20,000 30,000 இன்க்ரிமெண்ட் தான் கேட்கிறாரு அவர். அவருக்கு அது கூட வரதில்லை, இன்க்ரிமெண்டே வரதில்லை. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் புரியுதா? ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட ஒரு கம்பெனில இருந்து அவங்களோட இன்க்ரிமெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல புது கம்பெனிக்கு அப்ளை பண்றாரு, அப்ப அந்த புது கம்பெனில வந்து இன்டர்வியூ உட்காந்துருக்காரு. இப்போ இன்டர்வியூ உட்காரும்போது சொல்றாரு, இதெல்லாம் சீனியர்ஸ் தான், ரொம்ப சீனியர் மேனேஜர்ஸ் அது மாதிரி லெவலில் உள்ளவங்க பேசும்போது சொல்றாங்க, இது மாதிரி உங்க கம்பெனியோட டேர்ன் ஓவரை வந்து நான் டபுள் ஆக்கி காமிக்கிறேன் ஒரு 2 வருஷத்துல, அல்லது உங்களுக்கு இவ்வளவு தூரம் நிறைய ரிஜெக்ஷன்லாம் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் 0 ஆக்கி காமிக்கிறேன், புதுசா ஒரு 10 கஸ்டமர் நான் கொண்டு வரேன், ஏதோ ஒண்ணு. இதே மாதிரி வந்து கம்பெனிக்கு நிறைய ரெவன்யூ வர்றதுக்கு தகுந்தபடியான அவங்க கேட்பாங்க, அப்படின்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் இதான் 6 சிக்மா மெத்தடை நான் பண்ணுவேன். ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா? ஆமா, என்னோட கம்பெனியில் நான் வந்து ஆல்ரெடி இது மாதிரி நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன், என்னோட டேலண்ட் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு புது கம்பெனியில் வேலை கிடைக்குமா உடனே? இப்போ அவங்க ரெக்ரூட் பண்றவங்களே எதுக்காக வந்திருக்காங்க? இவரை ரெக்ரூட் பண்ணி அது மூலமா அவங்க சம்பாதிக்க தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட சேல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டேர்ன் ஓவராக இருக்கட்டும், அவங்க ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், என் கம்பெனிலேருந்து ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு 10 கோடி தான் ப்ராஃபிட் வருது. இவர் சொல்றாரு நான் வந்து 50 கோடி ப்ராஃபிட்டை மாற்றி தரேன்னு சொல்றாரு. அவங்க எப்படின்னு கேட்பாங்க, லீன் சிக்ஸ் சிக்மான ஒரு மெத்தட் இருக்குது, இந்த மெத்தட் படி நம்ம பண்ணி வச்சுன்னா உங்க ப்ராஃபிட் வந்து போனிடும். அப்படியா? லீன் சிக்ஸ் சிக்மான என்ன? ஓகே, இதை நீங்க எங்கேயாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா, என்னோட இப்போ இருக்க கம்பெனில நான் வந்து என்னோட டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ப்ராஃபிட் வந்து 40 லட்ச ரூபா நான் எக்ஸ்ட்ரா பண்றாரு உங்களுக்கு, 40 கோடி ரூபா. அப்போ அந்த கம்பெனில வந்து உடனே அவரை ரெக்ரூட் பண்ணுவாங்களா? எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ அவர் எவ்வளவு சம்பளம் கடன் கொடுப்பாங்க? அவர் வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் தான் எதிர்பார்க்கிறாரு, 2 lakhs கேட்டா கொடுப்பாங்களா?
அவர் அப்ளை பண்ணது 1,00,000 தான். ஆனா 2,00,000 நான் எனக்கு சம்பளம் வந்து தர மாட்டாங்களா? ஆனா அவர் கொடுக்கறது 40 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு ப்ராஃபிட். ஸோ புரியுதுங்களா? இப்போ பொதுவா இந்த சீனியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த சீனியர்ஸ்லாம் வந்து ஏன் வந்து அவங்களோட ஓன் கம்பெனில வந்து இன்க்ரிமெண்ட்டோ அல்லது புது கம்பெனில ஜாப் கிடைக்காத காரணம் என்னன்னா, நான் வந்து டெக்னிக்கல் பர்சன், நான் டெக்னிக்கல் தான் பண்ணுவேன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. ஆனா ஒரு மேனேஜர் லெவலில் வந்து நான் இதை இம்ப்ரூவ் பண்ணி தரேன், அதை இம்ப்ரூவ் பண்ணி தரேன், ஃபினான்ஷியலாக அந்த மணி வரணும், மணி வைஸாக நான் வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி தரேன், அது இம்ப்ரூவ் பண்ணிக்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து ஹை சேலரியே கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்மகிட்டயே வந்து ஐஎஸ்ஓ படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஐஎஸ்ஓ படிச்சா ஏதாவது இன்க்ரிமெண்ட் வரும்னு சொல்லி தான் படிக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, உங்க சர்டிஃபிகேட் வச்சு அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க கம்பெனியில வந்து நான் வந்து சில மெத்தடை உருவாக்கி நான் வந்து பல மடங்கு நான் உருவாக்கி காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா போதும், அவங்களுக்கு தேவையானதை உருவாக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து யாராவது ஒருத்தன் வந்து என்ன நம்ம வந்து ட்ரைனிங் விசஸ் வந்து நான் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், நான் நோன்னு சொல்ல போறேன்னா பரவாயில்ல தாராளம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், பண்ணி காமிச்சிட்டீங்க. இப்போ உள்ள சம்பளத்துலேருந்து ஒரு 5 மடங்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்குறேன், தரம்ல இருக்க போறாங்க, எல்லாம் தருவாங்க. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிற ஒர்க்கே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அது எங்கேயுமே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. எப்படி குடும்பத்துல நமக்கு வந்து ஒரு பொருளாதார கஷ்டம் இருக்குதோ அது மாதிரி தான் கம்பெனி லெவல்ல பொருளாதார கஷ்டம் இருக்கும். ஸோ இதுதான் மெத்தட். இந்த மெத்தடை கத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ் சிக்மாங்கிற மெத்தடை, லீன் சிக்ஸ் சிக்மா மெத்தடை கண்டுபிடிச்சாச்சு, ஃபாலோ பண்ணியாச்சுன்னா அவங்க எந்த பிரச்சனையாலும் சால்வ் பண்ண முடியும். இதுவரை கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஸோ சிக்ஸ் சிக்மானா என்ன, அது எவ்வளவு பெனிஃபிட்டை தரும், நம்ம கஸ்டமராக இருக்கட்டும் யாருக்குனாலும் எப்படி பெனிஃபிட்டை தரும்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம அதுக்கப்புறம் சிக்ஸ் சிக்மா பற்றி நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவேன். ஏன்னா அந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டவங்களால தான் பண்ண முடியும். மற்றபடி நீ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அது. ஸோ இதுவரை கற்றுக்கிட்டதுல நீங்கள் ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டீங்க? லீன் சிக்ஸ்மா ஈஸியா டைப் பண்ணுங்க. லீன் சிக்ஸ்மா அப்படிங்கிறது என்னது? ஈஸியா டைப் பண்ணுங்க. குயிக். லீன் சிக்ஸ்மா என்ன? லீன் சிக்ஸ்மா ஈஸியா ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், ப்ராப்ளம் சால்விங் டூல். வெரி குட். இப்போ லீன்னா என்ன, சிக்ஸ் சிக்மானா என்ன, அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லீன் அப்படின்னா என்ன? பொதுவாக வந்து லீன்னா ஒல்லியா இருக்கவங்க தான் வந்து லீனா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில அவங்களோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கணும்னா கம்மியா இருக்கணும். டைப் பண்ணுங்க. காஸ்ட், செலவீனங்கள் கம்மியா இருக்கணும்னா ஜாஸ்தியா இருக்கணும். காஸ்ட் லெஸ், குறைவா இருக்கணும். லீன், காஸ்ட் கம்மியா இருக்கணும். ஓகே. ஒரு பொருளை ஒரு வேலையை செய்யக்கூடிய டைம் வந்து எவ்வளவு இருக்கணும்? ஜாஸ்தியா எடுக்கணும் கம்மியா இருக்கணுமா? ஒரு வேலை செய்யக்கூடிய டைம் பிளஸ் லீன். லீன்னா என்னன்னா அதை விட கம்மியா பண்ண முடியாது. ரொம்ப குறைவான நேரத்துல குறைவான காஸ்ட்ல எப்படி உற்பத்தி பண்றது, இதுதான் வந்து லீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. லீன்னா ஒல்லினா என்ன, அது உள்ளுக்குள்ள எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்கக்கூடாது. அதிக காஸ்டும் ஆகக்கூடாது, அதிகமான டைம் ஆகக்கூடாது. குறைந்த அளவுனா அதோட குறைவான நேரத்துக்குள்ள அதோட குறைவான காஸ்ட்ல தான் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய மெத்தடு பேர் தான் லீன் கான்செப்ட். அப்படி தெரிஞ்சா போதும். ஓகே. சிக்ஸ் சிக்மா அப்படின்னா என்னன்னா, நாம வந்து ஒரு கம்பெனியில் உள்ள அவங்களோட ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ப்ராசஸ்னா அவங்க செய்யக்கூடிய மெத்தட். அந்த செய்யக்கூடிய மெத்தடோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த வருஷம் வந்து நம்மளே பாருங்க, ஒரு மாசம் 12 பண்றோம், ஒரு மாசம் 35 பண்றோம், கரெக்டுங்களா? வேரியேஷன் இருக்குதா? ஒவ்வொரு தடவை நமக்கு 3 பேர் இருக்காங்க, அப்புறம் 5 வர மாறுறாங்க, அப்புறம் 8 வர மாறுறாங்க, அப்புறம் 2 வர மாறுறாங்க. வேரியேஷன் இருக்குதா? ஸோ நீங்களே
ஒரு மாசம் 10 பண்ணீங்க, அடுத்த மாசம் 3 பண்ணீங்க, அதுக்கு அடுத்த மாசம் 8 பண்ணீங்க. வேரியேஷன் வருதா? ஓகே. ஸோ சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது இந்த வேரியேஷன் வரதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணது மூலமா அதை வந்து அந்த ப்ராசஸை வந்து ஒரு அல்டிமேட் ப்ராசஸாக மாத்துறது தான் வந்து சிக்ஸ் சிக்மா. லீன்னா என்னன்னா காஸ்ட் டைம் இது மாதிரி விஷயங்களை ரொம்ப கம்மி பண்ணி உற்பத்தி பண்றது தான் வந்து லீன் கான்செப்ட். சிக்ஸ் சிக்மா கான்செப்ட் என்னன்னா அந்த கம்பெனியோட எந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறோமோ அதை வந்து நம்ம பெட்டரா சால்வ் பண்றது, அல்லது நம்ம ப்ராஃபிட்டை கூட்டுறது, டேர்ன் ஓவரை கூட்டுறது, சேல்ஸை கூட்டுறது எல்லாமே வந்து சிக்ஸ் சிக்மா. குறைப்பது எல்லாமே வந்து லீன் அப்படின்னு வச்சுட்டா போதும். உதாரணம் லீனுக்கு 2 உதாரணம். ஒன்று வந்து காஸ்ட்டை கம்மி பண்றது, இன்னொன்று வந்து இந்த டைம் கம்மி பண்றது. சிக்ஸ் சிக்மாங்கிறது எல்லாத்தையும் கூட்டுறது, சேல்ஸை கூட்டுறது, டேர்ன் ஓவர் கூட்டுறது, ப்ராஃபிட்டை கூட்டுறது, இதெல்லாம் வந்து சிக்ஸ் சிக்மா. அவ்வளோ தெரிஞ்சா போதும். ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா லீன்னா என்ன, சிக்ஸ் சிக்மானா என்னன்னு பார்த்தோம். இதை பண்றதுக்கு வந்து ஒரு 5 மெத்தட் இருக்கு. டிமேக் எழுதிக்கோங்க, டிஎம்ஏஐசி அப்படிங்கிற மெத்தட் படி நம்ம பண்ண போறோம். இது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிமேக் அப்படிங்கிற மெத்தட் மூலமா சால்வ் பண்ண போறோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். ஸோ ஒரு 5 மெத்தட் மூலமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு சில ஒரு 5 மெத்தட் இருக்குது. இந்த 5 மெத்தட் படி பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம், எந்த லீன் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம், எதை வேணாலும் சால்வ் பண்ணலாம். இதான் வந்து டிமேக் அப்படிங்கிற அப்ரோச். ஓகே, ஸோ எல்லாரும் டிமேக் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க, நோட்லேயே நோட் பண்ணிக்கோங்க, சாட் பாக்ஸ்லேயும் பண்ணுங்க. டிஎம்ஏஐசி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிக்ஸ் சிக்மா தெரிஞ்சவங்களாம் உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணாங்க, டிமேக் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்பாங்க. அப்போ டிமேக்னு என்னன்னு தெரியாது, நீ சொல்லக்கூடாது. டிமேக், டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். ஓகே, ரைட். இப்போ இந்த 5 மெத்தடை பத்தி சிம்பிளா நான் சொல்றேன். இது வந்து கம்பெனிகள்ல எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட்டை கம்மி பண்றதுக்கு, டயத்தை கம்மி பண்றதுக்கு, ப்ரொடக்ஷனை கூட்டுறதுக்கு, டேர்ன் ஓவரை கூட்டுறதுக்கு, சேல்ஸை கூட்டுறதுக்கு, கம்ப்ளைண்ட்டை கம்மி பண்றதுக்கு, இது மாதிரி ஒரு பிசினஸ்ல உள்ள பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அதுதான் பயன்படுத்துவாங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எடுத்து நான் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஆக்சுவலா வெயிட் லாஸ்க்கு எங்க வேணா பயன்படுத்தலாம், சிக்ஸ் சிக்மாவை எந்த இடத்துல பயன்படுத்தலாம். பட் நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு புரியுறதுக்காக நான் வந்து வெயிட் லாஸ் பற்றி சொல்றேன். பட் நீ கஸ்டமர்ட்ட இது வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா மீனிங்லெஸ் ஆகிடும். எந்த பிரச்சனை எடுக்கலாம், அந்த பிரச்சனை எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த பிரச்சனையை டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் என்ன, பிரச்சனை என்னங்கிறத தெளிவா நம்ம எழுதணும். அது எழுதுறதுக்கு இவ்வளவு மெத்தட் இருக்கு. வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர், கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி, ப்ராஜெக்ட் சார்ட்டர், சைபாக், அப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் மூலமாக, ஏன்னா நாளைக்கு நமக்கு முதல்ல நமக்கு உள்ள மெயின் பிரச்சனை என்னன்னா நம்மளோட பிரச்சனை என்ன நமக்கு தெரியாது. நிறைய பிரச்சனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதனால சிக்ஸ் சிக்மாலையோ லீன்லையோ, லீனுக்கு இதே 5 மெத்தட் தான். டிமேக் தான், சிக்ஸ் சிக்மாக்கும் டிமேக் தான். சம்டைம் வந்து ரெண்டுமே சேர்ந்து வரும். ஒரு ப்ராஜெக்ட்ல லீனும் வரும், சிக்ஸ் சிக்மா வரும், ரெண்டுமே சேர்ந்து கூட வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா டிமேக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம தெளிவா எங்களுக்கு இதுதான் பிரச்சனை, என்னோட டேர்ன் ஓவர் 5 கோடி தான் வருது வருஷத்துக்கு, இது ஒரு ப்ராப்ளம். பட் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10 crores. எங்க கம்பெனியில் வந்து காஸ்ட், இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து 15% ஆகுது. ஆனால் அது 10% நாங்கள் கம்மி பண்ணணும். இதுதான் வந்து டெஃபினிஷன். டைம்,
இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 5 days ஆகுது, அதை வந்து 3 நாளாக கம்மி பண்ணணும். இதுதான் வந்து டைம். இதே மாதிரி எதுக்குள்ள செட் பண்ணலாம். வெயிட் லாஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ என்னோட வெயிட் வந்து இப்போ வந்து 80, நான் வந்து 60 கம்மி பண்ணணும். உங்களுக்கு புரியுதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 80ல இருந்து 60 கம்மி பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ள, அப்படிங்கிறது தான் வந்து டெஃபினிஷன். ஏன்னா அந்த 6 சிக்மா ப்ராஜெக்டோட அந்த டெஃபினிஷன் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா டீன் டைப் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து மெஷர். மெஷர்னா என்ன? நம்ம எதை டிஃபைன் பண்ணமோ அதை மெஷர் பண்ணணும். எதை டிஃபைன் பண்ணமோ அதை மெஷர் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம டர்ன் ஓவரை டிஃபைன் பண்ணிக்கணும்னா டர்ன் ஓவரை மெஷர் பண்ணணும். எப்போ? ஒரு மந்த்லியோ அல்லது வீக்லியோ ஏதோ ஒரு ஷெட்யூல் படி நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ப்ராஃபிட்டை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா ப்ராஃபிட்டை மெஷர் பண்ணணும். காஸ்ட்டை கம்மி பண்ண என்ன பண்ணணும்? காஸ்ட்டை மெஷர் பண்ணணும். கம்ப்ளைண்ட்டை கம்மி பண்ணா கம்ப்ளைண்ட்டை மெஷர் பண்ணணும். ஸோ இது நீங்கள் எதை டிஃபைன் பண்ணிட்டீங்களோ அதை வந்து மெஷர் பண்ணணும். அதான் வந்து ரெண்டாவது. இது மெஷர் பண்ணதோட பர்பஸ் என்னன்னா, இந்த மெஷர்மெண்ட் இருந்தால் தான் நம்மளோட 6 சிக்மா வேலை செய்யுறதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 6 சிக்மாவுக்கு சில மெத்தட்லாம் பண்ணிட்டு பண்ணோமா, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கானா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நம்ம டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நம்ம பண்ணோம், டேர்ன் ஓவரை மெஷர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை செய்யும்போது அது டேர்ன் ஓவர் கூடிக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபைன் மெஷர். மெஷர்னா எதை டிஃபைன் பண்ணமோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் புரிஞ்சுன்னா எம் டைப் பண்ணுங்க. இன்னும் போக இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு 2 புரிஞ்சுது. ஒன்று வந்து டிஃபைன் புரிஞ்சுது, இன்னொன்று வந்து மெஷர் புரிஞ்சுது. மூணாவது என்ன? அனலைஸ். அனலைஸ் அப்படின்னா சரி, இப்போ வெயிட் லாஸ் இதில் வரலாம். வெயிட் லாஸில் எதை டிஃபைன் பண்ணோம்? 80 kg டு 60 kg இதுக்குள்ளே நான் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அப்போ அங்கே எதை மெஷர் பண்ணணும்? டைப் பண்ணுங்க. அவங்க புரிஞ்சுதுன்னா நீங்கள் டைப் பண்ணுங்க. வெயிட் லாஸில் டெஃபினிஷன் வந்து 80 கிலோலேருந்து நான் 60 கிலோவா கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அவங்க எதை மெஷர் பண்ணணும்? டைப் பண்ணுங்க. வெயிட். எஸ், வெயிட் வந்து மெஷர் பண்ணணும். வெயிட் எப்படி மெஷர் பண்ணலாம்? டெய்லி மெஷர் பண்ணுங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மெஷர் பண்ணாலும் பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ யாரெல்லாம் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ, முதல்ல வந்து ஒரு வெயிங் மிஷின் வாங்கிட்டு டெய்லி மெஷர் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வெயிட் கூடுறது நமக்கே தெரியாது நமக்கு. ஸோ அதனால மெஷர்மெண்ட். மூணாவது வந்து அனலைஸ். அனலைஸ்னா அதுக்கான மூல காரணம் என்ன? மூல காரணம் இப்போ டர்ன் ஓவர் சரியா வராதுக்கு காரணம் என்ன? நிறைய சேல்ஸ் பண்ணல, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, ஸ்கில் இல்லை, அதுக்கான டெக்னாலஜி இல்லை, அதுக்கான மெஷின் இல்லை. இதுதான் வந்து ரூட் காஸ். சேல்ஸ் கூடுதல் அப்படின்னா எங்களுக்கு வந்து என்கொயரி நிறைய வரதில்லை, சரியான மார்க்கெட்டிங் மெத்தட் கிடையாது, என்கொயரிஸ் நிறைய வரதில்லை, வந்தாலும் கன்வெர்ட் பண்ண முடியல. இதான் வந்து ரூட் காஸ். வேற டைம், நிறைய டைம் ஆகுது. இந்த டைத்தை கம்மி பண்ண அப்படின்னா நம்மகிட்ட இருக்க மெஷின் வந்து ஒரு ஓல்டு மெஷினாக இருக்கலாம், அல்லது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஸ்கில் கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா
அந்த மெத்தட் செய்யக்கூடிய அந்த மெத்தட் இது பண்ணிட்டு அதை பண்ணலாமா, அதை பண்ணிட்டு இதை பண்ணலாமா, அந்த மெத்தட் சரியில்லாம இருக்கலாம், அல்லது அந்த சீக்வன்ஸ் சரியில்லாம இருக்கலாம். இதுதான் வந்து ரூட் காஸ். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அனலைஸ் பண்ணிட்டு, இப்ப அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய காரணம் சொல்றீங்க இல்லையா? காரணம் 1, காரணம் 2, காரணம் 3, காரணம் 4, காரணம் 5, காரணம் 6, ஒரு 5 காரணமா 6 காரணமும் வரலாம். சரிங்களா? இப்ப இந்த 5 காரணமும் 6 காரணமும் கரெக்டான காரணம் தானா? ஏன்னா தப்பா கூட இருக்கலாமே. அப்ப அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி அனோவா டேபிள், இது மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங், டி டெஸ்டிங், அனோவா டெஸ்டிங், கோரிலேஷன், ரெக்ரேஷன் அனாலிசிஸ்னு ஊருப்பட்ட டெஸ்டிங் இருக்குது. இந்த டெஸ்டிங்ல நீங்க உங்க டேட்டா தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது சொல்லிடும் காரணம் நம்பர் 5ஆவதும் 6ஆவதும் தான் இம்பார்ட்டன்ட், மற்ற காரணம்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு முடிவாயிடும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லா காரணத்துக்கும் உதாரணத்துக்கு மெஷின் லேட்டஸ்ட் மெஷின் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும். இன்னொரு காரணம் வந்து உங்க சீக்வன்ஸ் சரியில்லைன்னு வரும். அப்போ எது கரெக்ட்னு தெரிஞ்சாதான் அந்த முடிவு எடுக்க முடியும். இல்லை என்ன பண்ணாங்கன்னா, மெஷின் நீங்க மாத்திரம் இருந்தால் பல கோடி ரூபாய் செலவாகும், ஆனால் சீக்வன்ஸை மாத்திரம் வந்து ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும். அதனால நாம வந்து பல டெஸ்டிங் பண்ணி அது மூலமா எது கரெக்டான காரணம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து அனலிசிஸ். புரியுது? கொஞ்சம் டவுட்டு புரிஞ்சதுன்னா ஏன் டைப் பண்ணுங்க. இதுக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயன்படுத்துறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா, எந்த காரணம் வந்து நமக்கு உண்மையான காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெஸ்ட் இருக்குது. அதுதான் நம்ம இதான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த டெஸ்ட் மூலமா உங்களோட இந்த காரணம் தான் முக்கியமானது, மற்றெல்லாம் முக்கியமான காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த காரணத்தை நாம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அதான் அடுத்த ஸ்டேஜ். இப்போ உதாரணத்துக்கு வெயிட் கூடுறதுக்கு என்ன காரணம் டைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன். ஃபுட்டு, ப்ராப்பர் ஃபுட்டு, இம்ப்ராப்பர் ஃபுட்டு, அது ஒண்ணு. குவான்டிட்டி, ஜங்க் ஃபுட்டு, கலோரிஸ், அதிகமான கலோரிஸ், அதிகமான ஃபேட்டு, வேற சரியான தூக்கம் இல்லாமை, நோ எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் பண்றது, தூக்கம் இல்லாமை, அது கூட போடுங்க. நாட் ப்ராப்பர் ஸ்லீப். இது மாதிரி நிறைய போடுறீங்க. ஆனா எல்லா காரணத்திலும் முக்கியமான காரணம் என்னன்னா, ஓவர் ஃபுட்டு அண்டு நோ எக்ஸசைஸ். இந்த 2 தான் முக்கியமான காரணம். இது நமக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன் நான் உங்களுக்கு. பட் ஒரு டெக்னிக்கல் விஷயத்துல இருந்து அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதை மாதிரி டெஸ்டிங் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். இதை வந்து டெஸ்ட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய சாப்பிட்றதுனாலையும் நிறைய எக்ஸசைஸும் பண்றதுனாலையும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணாதனாலையும் உங்களுக்கு வெயிட் போடுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறத அந்த மெத்தட். இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. பட் ஒரு கம்பெனி லெவலில் பிரச்சனை வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இது மாதிரி டெஸ்டிங் போட்டு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தது. இப்போ காரணம் கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் ரொம்ப ஈஸி. காரணம் கண்டுபிடிச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிச்சுன்னா இம்ப்ரூவ். மெஷின் தப்புனா மெஷினை மாற்றுங்க, ப்ராசஸ் தப்புனா ப்ராசஸை மாற்றுங்க. சேல்ஸ் என்கொயரி வரலையா, என்கொயரி கூட்டுங்க. கன்வெர்ட் பண்ணவும் இல்லையா, கன்வெர்ட் பண்ணதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. நம்ம கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை மெஷர் பண்ணுங்க. ஃபுட்டை மெஷர் பண்ணியாச்சு. எப்படி மெஷர் பண்ணலாம்? ஃபுட்டை எப்படி மெஷர் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளவு ஃபுட்டு சாப்பிடுங்கிறத எப்படி மெஷர் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு கலோரிஸ், எஸ், இவ்வளவு கலோரிஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணலாம். எல்லாத்தையும் மெஷர் பண்ணுங்க. எக்ஸசைஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? எக்ஸசைஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும் இல்லையா? எக்ஸசைஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? எவ்வளவு மினிட்,
எவ்வளோ மினிட் வந்து நம்ம கவுண்ட் வச்சுக்கலாம், அல்லது எவ்வளோ மினிட். கவுண்ட்னா ஒரே எக்ஸசைஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸாக பண்ணதாருன்னா எவ்வளோ டைம், இத்தனை நிமிஷத்துக்கு நம்ம பண்ணணும். 2 மெஷர்மெண்ட் வந்துச்சு. இப்போ ப்ராப்ளம் என்ன? டிஃபைன் ஓவர் வெயிட் 80 to 60. மெஷர் டெய்லி வந்து வெயிட்டை மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். அனலைஸ் பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் எக்ஸசைஸும் ஃபுட்டு தான். இம்ப்ரூவ் ஃபேஸில் என்ன பண்ண அப்படின்னா, நீங்க இங்க சொல்லிருக்கீங்க இல்லையா டைம், இதை கண்டுபிடிக்கிறதா வந்து இம்ப்ரூவ் ஃபேஸ். கண்ட்ரோல் ஃபேஸ்ல என்ன பண்ண அப்படின்னா, நீங்க கண்டுபிடிச்ச இந்த 2 விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப கலோரிஸ், ஒரு மனிதனோட ஒரு நாள்ல எவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்க தெரியும் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆவரேஜ் மனிதர் ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்கணும்? ஒரு 1700 இருந்து 2000 கலோரிஸ் வந்து போதுமானது. ஆனா நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம்? ஒரு அரை பிளேட் பிரியாணி வந்து 2500 கலோரிஸ். அப்ப நம்ம நிறைய கலோரிஸ் எடுத்துக்கிறோம். 3000, 4000, 5000 நம்ம எடுத்துக்கிறோம் கலோரிஸ். நமக்கு தேவை வந்து ஒரு 2000 போதுமானது. 2000 ரொம்ப அதிகமா, 1500 கூட போதுமானது. ஆனா இப்போ வந்து நம்ம 4000 கலோரிஸ் கம்மி பண்றோம், சாப்பிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் என்ன பண்றோம்? 5 நிமிஷம் கூட பண்றது இல்லை. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி ஒரு சார்ட்டை போட்டு, இன்னைக்கு 4000, நாளைக்கு வந்து 3500, அப்புறம் 3250, 3000, 2500, 2000, அப்புறம் 1900, 1800, அப்புறம் 1500 அப்படியே மெயின்டைன். எக்ஸசைஸ் பண்றதை இன்னைக்கு 0 ஆக்குனது நாளைக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆக்கணும். அப்புறம் 10 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 35, 1 hour. ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 4000 இருந்து உங்க கலோரிஸ் வந்து 1700 மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 மணி நேரமா இருக்கும். இப்ப இதை மட்டும் கண்ட்ரோல் என்ன? இதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணா போதும், உங்க பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். எஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். இதான் சிக்ஸ் சிக்மாவோட கான்செப்ட். நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கரெக்டா வந்து அதை அதை மெஷர் பண்ணி, அனலைஸ் பண்ணி, இம்ப்ரூவ் பண்ணி, கண்ட்ரோல். நீ கண்ட்ரோலை மட்டும் நீங்க சரி பண்ணா போதும், உங்க ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் அதுதான். ஆனா டெக்னிக்கலா வந்து வேற வேற பிரச்சனைகள் இருக்கும். இப்போ டர்ன் ஓவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அது மாதிரி சேல்ஸுக்கு வர மாதிரி இருக்கும், காஸ்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிமேக் போடும்போது கடைசியாக கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இதை மட்டும் நீங்கள் டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த நீங்கள் டெய்லி இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. இது மட்டும் நீங்கள் வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் வந்து நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, வெயிட்டையும் சாரி ஃபுட்டோட அளவையும் நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுற டயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெயிட் வந்து கம்மியாகிடும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். தவிர இந்த மாடலை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து 6 சிக்மா. ஓகே, இப்போ உங்களுக்கு DMAIC உங்களுக்கு புரிஞ்சுன்னா டிமேக் டைப் பண்ணுங்க. இது ஏதாவது டவுட்னா நான் கிளாரிஃபை பண்றேன். டிமேக் இது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். இது நம்ம கம்பெனில நானே அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து நம்மள மாதிரி வந்து ISO பண்ணவங்க 100 பேர் இருக்காங்க, பட் யாரும் நம்ம லெவலுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து இந்த 6 சிக்மா வந்து நான் ஃபாலோ பண்றது கரெக்டா தெரியும். இதுக்கு வந்து இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணா போதும், அதுக்கு அனலைஸ் பண்ணி கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி அதை மட்டும் பண்ணா போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். சரிங்களா? இதுதான் வந்து டிமேக் அப்ரோச். இதுல வந்து 4 கிரேட் இருக்குது. இப்போ உங்க லீன் 6 சிக்மா உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிச்சா? உங்களுக்கு லீனா இருக்கட்டும் 6 சிக்மா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து டிமேக் அப்ரோச் தான் பண்ணணும். டிமேக் அப்ரோச் வச்சு பண்ணா எந்த பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளோட கஸ்டமர் வந்து அவங்க கம்பெனியில் உள்ள பிரச்சனையை, அவங்களோட டேர்ன் ஓவரா இருக்கட்டும்,
அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், காஸ்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவரோட ட்ராக் ரெக்கார்டை வச்சிருக்கான்னு வைங்களேன், அவருக்கு டிமாண்ட் இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு ஐஎஸ்ஓ படிச்சாலாம் பெருசா வந்து உங்களுக்கு பெருசா புது 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 கம்பெனில வேலை கிடைக்கும் எல்லாம் சொல்ல முடியாது. பட் சிக்ஸ் சிக்மா உண்மையிலே படிச்சு அவங்க இருக்கிற கம்பெனிலே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நான் வந்து இப்போ நீங்களே வந்து யாராவது வந்து நான் வந்து சேல்ஸை கூட்டி நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன், ட்ரைனிங்கோட சேல்ஸ் அப்படின்னு சொன்னா நான் வேணாம்னு சொல்ல போறோமா யாராவது? நீ வரலைங்கிறத ஒரு இதுதான் தவிர யாராவது வந்தா எந்த ஓனர் வந்து வேணாம்னு சொல்ல போறது இல்லை. நான் சிக்ஸ் சிக்மா ஒன்று படிச்சிருக்கேன், இது மூலமா இந்த பிரச்சனை சால்வ் பண்ண போறேன்னா ஓகே நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஒன்று கேட்பாங்க. ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு வந்து இதுதான் பண்ணா போதும். நீங்க எல்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் பாருங்க உங்களுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. அவரே இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரு. அப்படி இல்லாட்ட கூட அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சுட்டு புது கம்பெனி போகும்போது நான் பழைய கம்பெனியில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா போதும், உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், பெரிய பெரிய வேலைகள்லாம் கிடைக்கும். இதுதான் வந்து இதோட சுருக்கம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இதுல பல கிரேட் இருக்குது. என்ன கிரேட்னா எல்லோ பெல்ட் எழுதிக்கோங்க. எல்லோ பெல்ட், எல்லோ பெல்ட், கிரீன் பெல்ட், பிளாக் பெல்ட், மாஸ்டர் பிளாக் பெல்ட். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து ஜப்பான்ல தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கராத்தேக்கெல்லாம் வந்து பிளாக் பெல்ட் கிரீன் பெல்ட் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்கும் கராத்தேக்கு சம்மந்தம் கிடையாது. இது அவங்க லெவல், இப்போ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 சொல்கிறோம். அது இல்லாமல் வந்து கமிட்டட், பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் சொல்கிறாங்களே ஈக்குவாட்டிஸில் ஒரு கிரேடிங். அதுக்கு பதிலாக இதே மாதிரி கிரேடிங் வந்து ஜப்பானில் வச்சிருக்காங்க. அது அப்படியே எல்லாருமே பழக்கம் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். எல்லோ பெல்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு 2 days கோர்ஸ். இல்லை இந்த டிமேக் வந்து கரெக்டாக கற்றுக் கொடுப்போம். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்காது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமலே ஓரளவுக்கு பண்ண முடியும் ஒரு விஷயத்த. அதுதான் வந்து எல்லோ பெல்ட். கிரீன் பெல்ட் அப்படிங்கிறது ஒரு 5 days ப்ரோக்ராம். இதுல வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். நிறைய இடத்துல டிஃபைன் ஃபேஸ்ல டெவலப் பண்ணி எல்லா ஃபேஸ்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு மினிமம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கிரீன் பெல்ட். பிளாக் பெல்ட் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். மாஸ்டர் பிளாக் பெல்ட்ங்கிறது அல்டிமேட். அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அந்த டஃப்னஸ் கூட கூட தான் உங்களுக்கு வந்து அந்த மாஸ்டர் பிளாக் பெல்ட் அதெல்லாம் மாறுது. எல்லோ பெல்ட்டுங்கிறது வித்தவுட் எனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வித்தவுட்னு சொல்ல முடியாது, ஒரு மினிமமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஆவரேஜ், மீன், இதே மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பண்றது வந்து எல்லோ பெல்ட். கிரீன் பெல்ட்டுங்கிறது ஒரு மினிமமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிளாக் பெல்ட் அதோட அதிகமானது. மாஸ்டர் பிளாக்னா ரொம்ப ஹை லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து ஈஸியா கரெக்டா பண்ணலாம். ஒரே பிரச்சனைக்கு வந்து எல்லோ பெல்ட்டும் பயன்படுத்தலாம், கிரீன் பெல்ட்டும் பயன்படுத்தலாம், பிளாக் பெல்ட்டும் பயன்படுத்தலாம், மாஸ்டர் பிளாக் பெல்ட்டும் பயன்படுத்தலாம். ஆனா அந்த குவாலிட்டி வந்து வேறுபடும். ஓகே, இப்போ வந்து நான் இதோட புரிஞ்ச உங்களுக்கு எல்லா பெல்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு பெல்ட் எத்தனை வகையான பெல்ட் இருக்குது டைப் பண்ணுங்க. எத்தனை வகையான பெல்ட்? 4. ஓகே. வித்தவுட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது கொஞ்சம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது என்ன பெல்ட்? கொஞ்சம் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் அதே மெத்தட் தான் எல்லாத்துலயும் வந்து இந்த டிமேக் மெத்தட் தான் எல்லாமே. ஒரு மினிமமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ளது என்ன பெல்ட்? ஓகே. கொஞ்சம் ஹெவியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ளது என்ன பெல்ட்? அல்டிமேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது பண்றது யாரு? மாஸ்டர் பிளாக் பெல்ட், MBB. ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோ பெல்ட், இப்போ பெல்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ எல்லோ பெல்ட் இப்போ நான் எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லோ பெல்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்லாக் டீம் மாதிரி.
கிரீன் பெல்ட்டுங்கிறது லீட் ஆகிட்ட மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாக வர்றவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எல்லாரும் வர்றது வந்து கிரீன் பெல்ட் தான் வராங்க. இப்போ நமக்கு வரவங்க எல்லாம் லீட் ஆகிட்டு தான் வராங்க இல்லையா, அதே மாதிரி. பட் இன்டர்நாட்டிங் வராங்க இல்லையா, அது மாதிரி எல்லோ பெல்ட் 2 days ப்ரோக்ராமுக்கும் வராங்க. சிலவங்க என் கம்பெனிலேருந்து ஒரு எல்லோ பெல்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம 2 days ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கலாம். கிரீன் பெல்ட் தான் மேக்ஸிமம் வருவாங்க. ஐஎஸ்ஓ மாதிரியே தான் எல்லோ பெல்ட் 2 days, 2 daysக்கு வந்து 2500 ரூபாய். கிரீன் பெல்ட் 5 days, அதே 15000 ரூபாய். பிளாக் பெல்ட் 10 days, 30,000 rupees. பிளாக் பெல்ட் 30 days, 50,000 ரூபாய். மாஸ்டர் பிளாக் பெல்ட்ல மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. பட் நம்ம வைக்கிறதெல்லாம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க என்ன அப்ரூவல் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கவான்னு தெரியல, நீங்க நம்ம ஏஓ பார் போயிட்டு பாருங்க, எல்லோ பெல்ட், கிரீன் பெல்ட், பிளாக் பெல்ட், மாஸ்டர் பிளாக் பெல்ட் ட்ரைனிங் ஃபார் லீன் சிக்ஸ் சிக்மா இருக்குதா உங்களுக்கு? சைட்ல இருந்து கூட எடுத்துக்கோங்க. ஓகே, 2026 வரை நம்ம டைம் இருக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் கூட ஒரு காப்பி எடுத்து கஸ்டமருக்கு அனுப்புங்க. யாராவது கேட்டாங்கன்னா என்ன அப்ரூவல்னா இந்த அப்ரூவல். அது இல்லாம நம்ம என்இஎஸ்சி கூட கேட்டிருக்கேன், அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. நீங்க யார் கமிட் பண்றாங்க, கமிட் பண்ணியாச்சுன்னா கஸ்டமர் என்ன பண்ணாங்க எனக்கு அதுதான் வந்து கேட்பாங்க. அது வந்து நமக்கு தொந்தரவா முடியும். இப்போதைக்கு இதே போதுமானது. ஓகே, சாம்பிள் சர்டிஃபிகேட் நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. இதான் நம்மளோட சாம்பிள் சர்டிஃபிகேட். முன்னெல்லாம் வந்து நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் எல்லா எம்பிஏ ஸ்டூடெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ இதுதாங்க. இவ்வளோ டெக்னிக்கலோட நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் போனீங்களா போதுமானது. அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் என்னங்கிறது. ஓகே, ஸோ லீன் சிக்ஸ் சிக்மா என்ன? ஒரே வார்த்தையில் சொல்றதா இட் இஸ் ஏ லீன் சிக்ஸ் சிக்மா என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லுங்க. எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். எஸ், காஸ்ட் அல்லது டைம் இதெல்லாம் கம்மி பண்ணதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? சேல்ஸ், டர்ன் ஓவர் இதெல்லாம் கூட்டுறதுக்கு எதை யூஸ் பண்ணணும்? என்ன மெத்தட்? ஏதாவது ஒரு விஷயத்தை கூட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? லீன் சிக்ஸ் சிக்மா. இதுல எத்தனை என்ன மெத்தட் படி நீங்க பண்ணுவீங்க? லீனா இருக்கட்டும், சிக்ஸ் சிக்மா இருக்கட்டும், அல்லது லீன் சிக்ஸ் சிக்மா இருக்கட்டும், இதை என்ன மெத்தட் படி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவீங்க? 5 ஸ்டெப் இருக்குது. ஓகே, நம்ம பிரச்சனையை வந்து இதுதான் அப்படிங்கிறது தெளிவா வித் நம்பரோட இருக்கணும். வித் நம்பர் இல்லாம நான் வெயிட்டை கம்மி பண்ண போறேன், இதுல இருந்து ரொம்ப குண்டால இருந்து நான் ஒல்லியாக போறேன், அது கிடையாது. 80 ல இருந்து 60 அது மாதிரி நம்பர் படி ஒரு பிரச்சனையை வந்து
நம்ம எழுதி வைக்கிறதுக்கு என்ன பேர் அது என்ன டிஃபைன் டி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த நம்ம என்ன கம்மி பண்ண போறோமோ, எதை சரி போறோமோ அதை வந்து நாம கரெக்டா மெஷர் பண்ணிட்டே இருக்கணும். அது என்ன ஸ்டெப்? ஓகே, தென் அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொரு காரணத்தையும் அனலைஸ் பண்ணி இதுதான் காரணமா இருக்கலாம், இந்த காரணமா அந்த காரணமா அப்படி கண்டுபிடிக்கிறது அனலைஸ். கண்டுபிடிச்ச காரணத்தை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கான மெத்தட்ஸை கண்டுபிடிக்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணதை வந்து நம்ம டெய்லி சார்ட் போட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன மெத்தட்? இப்போ நீ ஆக்சுவலா வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணது ரொம்ப கஷ்டம், ஆனா கண்ட்ரோல் பண்ணது ஈஸி. நம்ம பிரச்சனைனா எதை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியாது ஆக்சுவலா. ஸோ அந்த கண்ட்ரோலை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், எந்த பிரச்சனையாலும் சரி. இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். இந்த டிமேக் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லானது. ஈவன் நம்மளோட டே டு லைஃப்ல கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏதாவது பிரச்சனை இதுக்கு இதுதான் காரணம், நம்ம இதை சரி பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணா போதும். அந்த டிமேக் மெத்தட்லேயே எல்லா பிரச்சனையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம எமோஷனலான டெசிஷன் எடுக்க மாட்டோம், எப்பயுமே வந்து ஒரு கரெக்டான டெசிஷன் எடுப்போம், லைஃப்பும் நல்லா இருக்கும். எல்லா இடமும் பயன்படுத்தலாம் இது. ஓகே, இதுல எத்தனை வகையான பெல்ட் இருக்குது பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ன பெல்ட்லாம் இருக்குதா. கேப்ஸ் மட்டும் போடுங்க, என்னென்ன பெல்ட். 2 days ப்ரோக்ராம் என்ன பெல்ட்? 2 days ப்ரோக்ராம் எல்லோ. 10 days என்ன ப்ரோக்ராம்? பிளாக் பெல்ட். 5 days ஓகே. 30 days எல்லோ பெல்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்? எல்லோ பெல்ட் எவ்வளோ காஸ்ட்? பி எவ்வளோ? கிரீன் பெல்ட் மாஸ்டர் பிளாக் பெல்ட் பிளாக் பெல்ட் ஓகே. நம்ம என்ன அப்ரூவல் வச்சுக்கோம்? நம்ம என்ன அப்ரூவல்? ஏவ பாரு போய் சொன்னா போதும். என்ஏஎஸ்டி நீங்க சொல்லிட்டீங்க, கஷ்டமா அதை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுக்கா நான் சொல்றேன். ஏன்னா என்ஏஎஸ்டி வந்து கொஞ்சம் மார்க்கெட்ல கொஞ்சம் பெட்டரா அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கான ஆடிட் நடந்துட்டு இருக்குது. வந்த அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ இப்போதைக்கு எல்லாரும் இதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க, இதே போதுமானது அமெரிக்கன் அக்ரிடேஷன். ஓகே, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். ஒரு கஸ்டமர் வந்து இந்த லீன் சிக்ஸ் சிக்மா எங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கரெக்டா ஒருத்தர் சொன்னா போதும், மீடியை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு கொஸ்டின் தான் வரும், மறுபடியும் வரக்கூடிய கொஸ்டின் ஒரே கொஸ்டின் இதுதான், எப்படி எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு? இல்ல யாராவது அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லணும், ஏன்னா மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. யார் வராங்க? சார், ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்காகவும் கம்பெனியோட ப்ரொடெக்ஷனை, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம சிக்ஸ் சிக்மா படிக்கலாம் சார். டிமேக் மெத்தடு அதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம சிக்ஸ் சிக்மான்னு எடுத்தாலே அது ப்ராப்ளம் சால்விங் டூல் மெத்தடு தான். அதுல நமக்கு வந்து இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கம்பெனியோட ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறது அதிகப்படுத்துறது, அதுக்கான டைமு காஸ்ட் எல்லாமே எங்க நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி
நம்மளோ நம்மளோட நம்மள நம்மளோட கிரேடை வந்து அதிகப்படுத்திக்கலாம் சார். வெரி குட். அதாவது நீங்க எந்த கம்பெனி வேலை செய்றீங்களோ அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷனை போட்டுக்கலாம், சேல்ஸை போடலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்றோம். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க, இவ்வளோ பிபி இருக்குன்றாங்க, இவ்வளோ சுகர் இருக்கு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பத்தியான ஒரு ப்ரொஃபைல். ஆனா நிறைய பேர் ரெஸ்யூம் எப்படி எழுதுவாங்கன்னா, நான் என்ன படிச்சிருக்கேன், இந்த கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கேன், அதோட நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த இன்னொன்று எழுதுனா அச்சீவ்மெண்ட். நான் வந்து ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சு அவங்களோட டேர்ன் ஓவரை 20 கோடிலேருந்து 200 கோடியாக மாற்றிட்டேன் டாட். ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டு 10 கோடிலேருந்து 20 கோடியா 2 வருஷத்துல மாற்றிட்டேன் டாட். இப்படிங்க அச்சீவ்மெண்ட் வந்து அவங்க ரெஸ்யூமில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி ஜாபுக்கு போனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் எல்லாம் சம்பளம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அதில் இருக்கணும். அவங்களுக்கு இதில் தெரியாது. உங்களுக்கு உங்கள் ரெஸ்யூமில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தால் தான் அடுத்த கம்பெனிக்காரன் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அந்த அச்சீவ்மெண்ட்டை பார்த்து தான் கூடுவாங்க. படித்தவங்க தான் ஊர்பட்டவர் இருக்காங்களே. இன்னொன்று, நீங்கள் பிஇ படிச்சிங்களா, பிஇ படித்தவங்களே இப்போ 8,000க்கும் 10,000க்கும் வராங்க. எதுக்கு உங்களை நான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படி தோணும் அவங்களுக்கு. ஆனால் என்னால் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அந்த நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிலே வந்து ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் வேணுமா, அல்லது அடுத்த கம்பெனில வந்து உங்களுக்கு பெரிய ஹைக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது 6 சிக்மா கற்றுக்கிட்டு உங்கள் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் ரெக்கார்டை வந்து உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் கண்டிப்பாக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரியை வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு போடும். இப்போ சுந்தர் பிச்சை இருக்கிறாரு, கூகுள் சிஇஓ. அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரா எப்படி? அவரோட ஓனர் இருப்பார். அவர் ஓனர் வந்து என்ன கேட்பாரு, நீ என்ன பண்ண போற? நான் இது மாதிரி ஒரு ப்ராடக்டை நான் டெவலப் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கோடி ரூபா நான் உங்களுக்கு வந்து 1 லட்சம் கோடி ரூபா நான் உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணி தரேன். சுந்தர் பிச்சையோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு மாத சம்பளம் யாருக்கா தெரியுமா? ஜஸ்ட் 250 கோடி ரூபாய். ஒரு மாத சம்பளம் வந்து ஒரு 250 கோடி ரூபாய் தான் தராங்க அவருக்கு. நமக்கு அது பெருசா இருக்கலாம். நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து டேர்ன் ஓவர் கொடுக்குறாரு, ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு 250 கோடி ரூபாய் நீங்க சம்பளம் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆனா நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப இது ரொம்ப பெரிய ஒரு மாசத்துக்கு 250 கோடி ரூபாய் சம்பளங்கிறது குறைவான சம்பளமா அதிகமான சம்பளமா நம்மளை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து அன்இமேஜினபிள், இமேஜினே பண்ண முடியாது. ஆனா அவர் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து அந்த விஷயத்த பண்ணி கொடுக்குறாரு. அவங்களும் எல்லாம் கத்துருப்பாங்க. சிக்ஸ் சிக்மா ஒரு மேனேஜ்மெண்ட் மெத்தட், அது இல்லாமல் நிறைய டெக்னாலஜி கத்துருப்பாங்க. இந்த மெத்தட் படி கண்டுபிடிச்சிருவாங்க அழகா. ஒரு டைரக்டா பார்த்தவங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண தெரியாது. ஆனா 6 சிக்மா பண்ணும்போது கரெக்டா போயிட்டு இந்த இடத்துல சரி பண்ணா போதும் அப்படிங்கிறது அந்த அழகா அந்த இடத்த சரி பண்ணி அதை மட்டும் கிளியர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இந்த ஆட்டோமேட்டிக் மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்டினரியா உள்ள படிச்சவங்களுக்கு, மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்குலாம் தெரியாது. 6 சிக்மா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டா அந்த ரூட் காசை எடுத்து கரெக்டா பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ இதை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் அதுக்காக 4 6 சிக்மால இறங்கிடாதீங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒருத்தர் தான். நான் இனிமேல் நான் நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து ஐஐடிஎஃப் இன்டர் ஆடிட்டிங், என்ஏபிஎல் இன்டர் ஆடிட்டிங், நான் ஒரு மாசம் ஒரு ப்ரோக்ராம் நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, லீன் 6 நல்லா இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் நீங்க அதை மாறிடாதீங்க. சந்தியாவை மட்டும் பண்ணா போதும். அவங்க மட்டும் தான் லீட் தருவோம். பட் மற்றவங்களுக்கும் வந்து உங்கள்கிட்ட ஐஎஸ்ஓ வரவங்க கேட்பாங்க, லீன் 6 பண்றீங்கன்னா கேட்டீங்கன்னா அப்போ நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளவுதான். கிளியர் ஆச்சு உங்களுக்கு? ஓகே ஓகே, இதுல புக்கிங் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாசத்துல சந்தியா போய் சொல்லுங்க என்னைக்கு மீட்டிங் இருக்குது. நம்ம டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க டேட்டுக்கு நீங்க புக்கிங் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நானே வந்து நின்று சரி பண்ணி கொடுப்பேன்.
நீங்கள் வந்து எப்போவுமே இந்த ட்ரைனிங் ப்ராடக்ட்ல டக்குன்னு கிளைண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். இப்போ இவ்வளோ கிட்டத்தட்ட நான் இதை இவ்வளோ ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கே 1 மாதம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேறு இருக்குது, அது கூட உங்களுக்கு காமிக்கிறாங்க. www.bmqr6sigma.com நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயும் வந்து மாதம் ஷெடியூல் போட்டு விட்டுக்கலாம். இதில் எப்படி வந்து இதுக்கு நம்ம பண்ணோம் இல்லையா, இஏஜிக்கு பண்ண மாதிரி இதுக்கும் தனியான வெப்சைட், இதுலேயே அவங்க பேர்லாம் வர மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க. அது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, அதர்வைஸ் க்ளோஸ். ஓகே சரண்யா, இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம குரூப்ல போட்டுருங்க. எல்லாரும் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தரவாங்க. ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இது ஒரு Okay, பெரிய sir. ப்ராடக்டை வந்து மாசம் ஒரு 100 வேலை சர்டிஃபிகேட் பண்ண அளவுக்கு நம்ம ஓகே. Okay, sir. Thank you, sir. Okay, sir. Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ. மேம் எனக்கு மெசேஜ் தாங்க மேம்.